ஒரே வீட்டுல அக்காளும் தங்கச்சியும் மருமக பெண்களா இருந்துட்டா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். பைத்தியமே, இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். ஏன் அக்காளையும் தங்கச்சியும் கட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு வழக்காடிட்டு வந்தானுங்களே, நீ பாக்கல, மறந்துட்டியா? இதை பாரு சரஸ்வதி, தாய் பாசங்கிறது தனி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி பாசமும் ஒற்றுமையும் தான் கடைசி வரைக்கும் நிற்கும் நிலைக்கும். நீ சொல்ற இந்த அக்கா தங்கச்சி ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கோபால பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? என்னது? ஜெயாவை கண்டாலே அவனுக்கு ஆகல. அதனாலதான் பிரேமாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாது சரஸ்வதி, தேன் ரோஜா பூலையும் இருக்கு, வேப்பம் பூலையும் இருக்கு. அது போலவே அன்புங்கிறது புன்னகையிலும் இருக்கு, பொங்கி வர கோபத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு கோபால் கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன அதோ கோபால் தானே? கோபால், என்னப்பா என்னை பத்தி ஏதோ பேச்சு நடக்கிறா போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பாரு கோபால், நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீ ஜெயா தான் கட்டிக்கணும். ஆமா, நான் சொல்லிட்டேன். என்ன சிரிக்கிற? வாட்ஸ் மேட்டர்? கம் ஆன், ஸ்பீக் அவுட். உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. கோபால், நீ வா போலாம். கோபால், மறுபடியும் சொல்றேன், உங்க அம்மா சொல்ல பொண்ணை கட்டிக்காத, ஞாபகம் இருக்கட்டும். விஷயம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். கட் பண்ற பாரு. அடடே, பிரேமாவா? எப்ப வந்த? மத்தியானம். பிரேமா, உங்க அக்கா கூப்பிட்டு போல இருக்க. போமா. ஜெயா, நீயும் கொஞ்சம் வெளியில போ. ஆமா, நீயும் போ. புட்டுத்தானா? பாருங்கம்மா, பழிச்சு கோபாலா, ஜெயாவை உனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் பிரேமாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னம்மா திடீர்னு? இத பாருப்பா, அக்காளும் தங்கச்சி இந்த குடும்பத்தை ஆளணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு உன்னை பெத்தவ விரும்புற. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமை.